நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? திண்டல்ல கிளினிக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இன்றைக்கி ஜேசியில் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்காக இங்கே வந்திருக்கேன். யூஸ்வலாக ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதுக்காகன்னா ட்ரைனிங் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டீச்சிங். ஓகேவா? அதனால் இது வந்து விளையாட போகிறோம். விளையாடிக்கிட்டே முடிஞ்சு எதாவது கற்றுட்டு போகிறோம். ஓகேவா? என்ன பண்ண போகிறோம்? விளையாட போகிறோம். அது கன்ஃபார்ம். அதனால் இது போரிங் லெக்சர் கிடையாது. லெக்சர் போரிங் தானே, ரெக்கார்ட் பண்ணுறது போட்டு பண்ணுறது. சரி பரவாயில்ல, எனக்கும் அப்படி தான் இருந்தது ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது. இது வந்து அப்படி கிடையாது, விளையாட போகிறோம். சரியா? ஒன்றும் விளையாட்ட ஆரம்பிக்கும் போது முதல்ல இப்படி எப்படி ஆரம்பிக்கிறோன்னா, நான் ஒன்ஸ் சொன்னால் எந்திரிச்சு நிற்கணும். உட்காந்துட்டு இருக்கிறவங்க எந்திரிச்சு நிற்கணும். ஏதோ இதில் இப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, செக்காம் கையில் வெத்தலை பார்த்து கொடுக்கணும், அப்படிலாம் எந்திரிக்கணும். டக்குன்னு எந்திரிக்கணும். என்ன சொல்ல என்ன பண்ணணும்? வேகமாக எந்திரிக்கணும். இதானா உங்கள் டக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே? வேகமாக எந்திரிக்கணும். டூ சொன்னேன்னா ஒரே ஒரு வாட்டி கிளாப் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஒரே ஒரு வாட்டி கிளாப் பண்ணணும். எப்படி? பல பேர் பண்ணவே இல்லை, சில பேர் பண்ணது எனக்கு கேட்கவே இல்லை, சத்தமாக இருக்கும். ஓகேவா? எப்படி பண்ணணும்? வேகமாக பண்ணணும். எல்லாரும் பண்ணணும். தம்பி எல்லாரும் கிளாப் பண்ணணும். ஓகே? அடுத்து 3 சொன்னா 3 சொல்லும் போது நின்றுட்டு இருந்தா உட்காந்துக்கணும். உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா உட்காந்துட்டே இருக்கணும். ஓகேவா? 4 சொன்னா பக்கத்தில் இருக்கிற உங்க ஃப்ரெண்டை பார்த்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பண்ணிட்டு எப்படி கேவலமா உட்காந்துட்டு வச்சுருக்கீங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். சரியா? ஓகே? 2 3 4 1 2 3 1 2 3 4 1 4. சரியா? இதை வந்து இன் பிட்வீன் தி செஷன் எப்போ சொன்னாலும் இந்த நம்பர்ல அட்டென்ஷன் இருக்கணும். ஓகேவா? ஓகே? இதுல 4 டீம் பிரிக்கி போறோம். 1 2 3 4 வச்சு இது ஒரு கேம் விளையாடணுமா? அடுத்து 1 2 3 4 வச்சு அடுத்த ஒரு கேம் விளையாடணும். என்னன்னா இதுல இருக்கிற 5 பேர் இருக்கீங்களா? 5 பேருக்கும் 1 2 3 4 5 ஆளுக்கு ஒரு டீம் மெம்பர். ஓகேவா? இது ஒரு டீம், இது ஒரு டீம், இது ஒரு டீம், அது ஒரு டீம், அது ஒரு டீம். ஓகே? 5 டீம் இருக்கு. 5 டீமுக்கும் 5 விதமான ரோல்ஸ். ஓகே? எந்த டீம் ரோல் ப்ளே பண்றீங்களோ அந்த டீம் முன்னாடி வந்துடணும். ஓகே? ரோல் இப்பவே சொல்லிடுவேன். இந்த டீம் ஃபுல்லா வந்து படிச்சு முடிச்சுட்டு ஒரு அபிஷியல் இதுல போய் யூபிஎஸ்சில பாஸ் பண்ணி கலெக்டர் ஆன டீம். இந்த டீம் ஃபுல்லா கலெக்டர் யாரு? கலெக்டர். ஒரு பிரச்சனை நடக்குது அந்த ஊர்ல, இவங்க கலெக்டரா இருக்கிற ஊர்ல, தம்பி லிசன், இவங்க கலெக்டரா இருக்கிற ஊர்ல முன்னாடி எல்லாம் சூழ்ந்துருச்சு. ஒரு ஊரை சுத்தியும் வெள்ளைக்காடா மாறிடுச்சு. முன்னாடி ஒரு இடம் வெள்ளைக்காடா மாறிடுச்சு. இவங்க கலெக்டரா இருக்காங்க ஒரு ஊர்ல, அந்த ஊரை சுத்தியும் வெள்ளை சூழ்ந்துருச்சு. ஓகேவா? ஊருக்கு நடுவுல மக்கள் மாட்டிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பிரச்சனை வரும்? இவங்க பூரா ஊருக்கு நடுவுல மாட்டிட்டு இருக்கிற மக்களோட சொந்தக்காரங்க. இவங்க யாரு? ஐயா சாமி என் உள்ள மாட்டிட்டு இருக்குது, ஒரே ஒரு பிரச்சனை உள்ள மாட்டிட்டு இருக்காங்க. அது ஓகேவா? இந்த டீம் யாருன்னா பத்திரிகைக்காரங்க. கலெக்டர் என்ன கூட பண்ணிடுவாங்க, இன்னும் என்ன நடவடிக்கை இருக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அது பூரா பண்றது இந்த டீம். ஓகேவா? இந்த டீம் யாருன்னா மேல இருக்கிற மினிஸ்டர்ஸ். சரியா? மந்திரி பெருமைப்படுத்துங்களா? மந்திரி. சரியா? அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? கலெக்டரை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கறது இவங்க. அவங்க பூரா அவங்களோட சபார்டினேட் டீம். கலெக்டர் கூடவே சுத்திட்டு இருப்பாங்கல்ல, எஸ்பி, அப்புறம் மற்ற அபிஷியல்ஸ், தாசில்தார், அவங்க எல்லாம் அபிஷியல்ஸ். ஓகேவா? டீம் ஓகேவா? ஓகேவா இல்லையா? 1 2 3 1 3 4. நீங்க பேசினா நான் பிடிச்சிருவேன். எனக்கு 2
யாரவே கூடாது. நான் ஒரு மோசமான இல்லை. நான் லாஸ்ட் இல்லையா, நான் லாஸ்ட் ஓகேவா? டீம் பஸ் உள்ள வாங்க, மேலே வாங்க. ஒண்ணு எல்லாரும் எந்திரிச்சிங்க வாங்க. நம்ம தமிழ் போட்டா இங்கிலீஷ் போட்டா இங்கிலீஷா முன்னாடி எல்லா டீம்லயும் அப்பப்போ கலந்துக்குவேன். நீங்க கூடுனா குறைச்சிக்கிறேன், குறைச்சா கூடிக்கிறேன். சரியா? இந்த டீம் தான் மொதல் டீமு. இவங்க என்னென்ன குறைச்சல் கொடுப்பாங்க, அங்க என்னென்ன கேட்பீங்க? கலெக்டர்மா எப்படியாவது என் பையனை காப்பாத்துங்க. வருமா வராதா? என்ன பதில் சொல்லுவீங்க சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்கப்பா. ஒரே ஒரு கலெக்டர் முன்னாடி வாங்க. நீங்க தான் கலெக்டர், நீங்க தான் மொத்தத்தையும் ரெப்ரசன்ட் பண்றீங்க. ஐடியா வேணா கேட்டுக்கலாம். சரியா? இதுல இருந்து ஒரு டீம் முன்னாடி வாங்க. யாரும் ஒருத்தர் வாங்க. நீங்க தான் என்ன டீம் இல்ல ரிப்போர்ட்டர் 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 நீங்க போலாம், ரிப்போர்ட்டர் போலாம். வெக்கமா? ஏய், நான் தான் மந்திரி பேசுறேன். ஏப்பா இந்த கவனிங்கப்பா. ஏமா நான் தான் மந்திரி பேசுறேன். என்னமா பண்ணிட்டு இருக்கிறாங்க? என்னம்மா அங்க உட்காந்துட்டு இருக்காங்க, மக்கள் எல்லாம் மாட்டிட்டு இருக்கிறாங்க. இங்க ஒரு பக்கம் பிரஸ், ஒரு பக்கம் ஜனங்க, ஒரு பக்கம் பிரச்சனை. என்னமா பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஏமா அந்த அம்மாவே கலெக்டர் ஆகிருமா, நீ வீட்டுக்கு போமா. என்னம்மா பண்ணிட்டு இருக்கிற நீ? என்னம்மா கலெக்டர்? அவங்களா என்னமா பண்ற சொல்லுமா. ஓலை கட் பண்ணி இருந்தம்மா. நீ என்ன பண்ற? ஹலோ கலெக்டர்மா, நான் தான் தாசில்தார் பேசுறேன். இப்படி எல்லாம் ஒரு கலெக்டர் சொல்ல முடியுமா? போய் உட்காருங்க. நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் தற்சமயம் தொடர்பு எல்லை வெளியிருக்கான்னு சொல்ல முடியுமா? பாபா அங்க நீங்க உங்களுக்குள்ள பேசுனீங்கன்னா நான் சுவிட்சிங் உட்காருது பேசுறேன். சொல்லாதேன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன தர மாட்டேங்கிறான்? என்ன கேட்கிறான்? நீங்க தொடர்பு கொள்ளும் அதிகாரம்னு சொல்ல முடியாது. அந்த முன்னாடி இருக்கிறவங்கிட்ட குறான்னு பேசிட்டு இருக்க முடியாது. சரியா? பிரச்சனைன்னு வரும்போது அதை பேஸ் பண்ண தெரியணும். எப்படி எல்லாம் பண்ணலாம்? ஒரு 4 சாய்ஸ் இருக்கு. எந்தெந்த டீமுக்குள்ள எந்த முடிவு எடுக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. முதல் விஷயம், இதை பத்தி அந்த பொண்ணு சொன்ன மாதிரி நான் யோசிச்சு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு. தம்பி, எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மேய மாட்டேன் நக்கர மாட்டேன் எடுத்துக்குவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதை எப்படி முடிவு எடுக்கிறது? முதல் சாய்ஸ், நான் இதை பத்தி அதிகமா பேசி அனலைஸ் பண்ணி இதோட டேட்டாஸ் எடுத்து அதை மூலமா அதுக்குள்ள போய் சால்வ் பண்றது. ஓகேவா? அதுக்கு பேரு அனலிட்டிக்கல் டிசிஷன் மேக்கிங். ஓகேவா? நான் டிசிஷன் மேக்கிங் சொல்லி தர வந்திருக்கேன். இப்ப நீங்க சந்திச்ச இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண விதங்கள் முறைகள்னு ஒரு சில இருக்கு. எல்லாம் உள்ள வந்திருக்கேன். 4 சாய்ஸ் உங்களுக்கு இந்த பிரச்சனையில. ஊருக்குள்ள வெள்ளம் பூந்துருச்சு, நீங்க தான் கலெக்டர், இந்த பிரச்சனை எல்லாம் வந்து கலெக்டர் டிசைடிங் அத்தாரிட்டியா இருப்பாங்க. முதல் சாய்ஸ் அங்க என்னவா இருக்கும், ரெண்டாவது சாய்ஸ் என்னவா இருக்கும், நான் அந்த இடத்துல இருந்தா என்ன முடிவு எடுப்பேன். சரியா? இதெல்லாம் வந்து பிரச்சனை தீர்வு காண வேண்டிய விதங்கள். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொல்றேன். முதல் சாய்ஸ்,
நான் உட்கார்ந்து இதை பத்தின டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி அப்புறமா முடிவு எடுப்பேங்க. ஓகேவா? ரெண்டாவது சாய்ஸ், அந்த கலெக்டருக்கு எங்கிருந்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த போட் ஓனர்ஸ் அசோசியேஷன் ஒன்று வச்சிருக்காங்க. இப்போ மோட்டார் போட்டு தான் எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற கணக்குல காப்பாற்ற முடியும். சரியா? மோட்டார் போட் எடுத்துட்டு போய் மோட்டார் போட் ஓனர்ஸ் ஒரு அசோசியேஷன் வச்சிருக்காங்க. அங்க ஒரு பிரச்சனை வருது. அவங்க என்ன கேட்குறாங்க, 10 மடங்கு பணம் கொடுத்தாதான் மோட்டார் போட் எடுத்துட்டு போய் மக்களை காப்பாற்றுன்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுக்கு அடுத்த பிரச்சனை, மோட்டார் போட் அசோசியேஷன் 10 மடங்கு பணம் கேட்கும் போது கொடுக்கறதுக்கு அது அவங்க சொத்து கிடையாது. அவங்க கலெக்டருக்கு என்ன பிரச்சனை வரும், கவர்மெண்டோட மணி பார்த்து தானே ஹேண்டில் பண்ணணும். மந்திரி கூட்டம் என்ன கேட்பாங்க, இது என்ன பப்பா வீட்டு சொத்தான்னு கேட்பாங்க. 10 மடங்கு பணம் கொடுக்குறியான்னு. நாளைக்கு படிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கலெக்டரானா மட்டும் இந்த பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு வர பல பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு இதுக்குள்ள ஒழிச்சிருக்கு. சரியா? அப்ப மோட்டார் போட் ஓனர்ஸ் அசோசியேஷன் ஒரு பிரச்சனை, அத்தாரிட்டிஸ் ஒரு பிரச்சனை, பிரஸ் ஒரு பிரச்சனை, பாதிக்கப்பட போற மக்கள் ஒரு பிரச்சனை. இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த இடத்துல என்ன முடிவு எடுக்குது? முதல் சாய்ஸ் உட்கார்ந்து நல்லா டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணி முடிவு எடுக்குது. ரெண்டாவது சாய்ஸ், அந்த போட் ஓனர்ஸ் இவங்க கிட்ட உட்காந்து பார்கெயின் பண்றது. இல்ல 10 மடங்கு வேணாம், இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க, பணத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கங்கன்னு சொல்லி பேசுறது. மூணாவது சாய்ஸ், பணம் 10 மடங்கு ஆனாலும் பரவாயில்ல கொடுத்துட்டு வண்டி எடுக்கிறது. மேலதிகாரிகள் கேட்பாங்க, தூக்கி டிரான்ஸ்ஃபர் கூட பண்ணுவாங்க. நாலாவது சாய்ஸ், நான் தான் இந்த ஊருக்கு கலெக்டர், நீ இப்போ எடுக்கல அப்படின்னா, போட் எடுக்கலன்னா உன் போட்டை சீஸ் பண்ணிடுவேன், தூக்கி உன்னை உள்ள வச்சிடுவேன், ஏன்னா இந்த பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றது. என்ன முடிவு எடுக்கலாம்? பார்கெயின் பண்ணுவீங்களா? போட் ஓனர்ஸ் அசோசியேஷன் கிட்ட பார்கெயின் பண்ண வேண்டி இருக்கும். ஏன்னா அசோசியேஷன் அதுக்குள்ள ஒரு கட்சி இருக்கும், மந்திரி வந்து அதுக்குள்ள இதில் இருப்பாரு, அந்த மாதிரி எதுவா வேணா இருக்கலாம். என்ன முடிவு எடுப்பீங்க? பார்கெயின் பண்ணலாமா, இல்ல அதை வந்து உட்காந்து அனலைஸ் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லலாமா, இல்ல 10 மடங்கு பணம் ஆனாலும் பரவாயில்ல கொடுத்துறேன்னு சொல்லி கொடுத்துடலாமா, இல்ல நீ எடுக்கலைன்னா உன்னை தூக்கி உள்ள வச்சிருன்னு சொல்லலாமா? யாருக்கு என்ன சாய்ஸ் ரைட்டா வருது? பார்கெயின் பண்ணலாம், உட்காந்து அவங்க கிட்ட பேசி பேரம் பேசி குறைக்கலாம் அப்படிங்கிறவங்க கை தூக்கும். உட்காந்து அவங்க கிட்ட பேரம் பேச வேண்டும். 1 2 அவ்வளவுதானா? எதுக்குமே கையை உயர்த்தாதவங்களே கை தூக்கிட்டுருவேன். அவங்களுக்கு வேற ஒன்று வச்சிருக்கேன். இல்ல அனலைஸ் பண்றேன், இதை பத்தி உட்காந்து யோசிக்கிறேன் அப்படிங்கிறவங்க கை தூக்கும். உட்காந்து இதை பத்தி யோசிச்சு கண்டுபிடிக்கிறேன், நான் அனலைஸ் பண்றேன் இதை பத்தி அப்படிங்கிறவங்க கை தூக்கும். இல்ல 10 மடங்கு பணத்தை கொடுத்து நான் மக்களை காப்பாற்றுறேங்கிறவங்க கை தூக்கும். நான் தான் இந்த ஊருக்கு கலெக்டர், போட் எடுக்கலைன்னா வண்டியை சீஸ் பண்ணிடுவேன், போட்டை சீஸ் பண்ணிடுவேன், உன்னை தூக்கி உள்ள வச்சிருவேன். வெரி குட். இந்த 4 சாய்ஸ் உங்களுக்குள்ள எடுத்துருக்கீங்களா? எதுக்கும் கையை உயர்த்தாதவர்கள் நான் எதுக்குங்க சார் கை தூக்குறேன்? எதற்கும் கையை உயர்த்தாதவர்கள் என்னை மாதிரி ரொம்ப அடிபட்டு அப்புறம் கஷ்டப்பட்டு மேலே வருவீங்க. இப்போ இன்வால்மெண்ட்டோட இந்த டைம் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறவங்க ஈஸியாக மேலே வருவீங்க. நான் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் அந்த மாதிரி தான் உட்காந்து கமெண்ட் அடிச்சுட்டு இருந்தேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வந்தேன். லைஃப் எனக்கு அத்தனை பார்த்து வச்சுருக்கு. சரியா? இது அது உங்கள் பாடு. இந்த 4 சாய்ஸில் ஏதோ ஒரு சாய்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, அந்த சாய்ஸ் எடுக்கிறதோட காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். இதுக்குள்ளே எது பெஸ்ட்டாக இருக்கும்? வெரி குட். அனாலிட்டிக்கல் டிசிஷன் மேக்கிங் உங்களுக்கு கொடுத்தேன்ல, அனாலிட்டிக்கல் டிசிஷன் மேக்கிங். ஓகேவா? இதுதான் வந்து அனலைஸ் பண்றது. இப்ப வீரப்பன் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா காட்டுக்குள்ள? வீரப்பனை வந்து கேப்சர் பண்ண விஜயகுமார் அப்புறம் இன்னொரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பண்ணார். அந்த ஆபரேஷன் போகணும், அதுக்குள்ள இருக்கிற டேட்டாஸ்குள்ள இல்லை சார் அது அப்படி பிடிச்சாங்க இப்படி பிடிச்சாங்க, அதுக்குள்ள நான் போக விரும்பல. அவர் அந்த ஆபரேஷனுக்கு பேர் வச்சது புக்கும், அதுக்கு பேர் அனாலிட்டிக்கல் டிசிஷன் மேக்கிங்.
இவர் வந்து அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் அங்க வந்து பொறுப்பு எடுத்துக்கிட்ட உடனே 9 மாசத்துல அந்த ஆபரேஷன் முடிச்சாரு. 3 மாசம் அவர் வெளியவே வரல. சீரியஸா 3 மாசம் அவர் வீட்டு அவரோட கேம்ப் ஆபீஸ் விட்டே வெளியே வரல. ஓகேவா? சப்பாத்தி திங்கிறாரு, ரொட்டி திங்கிறாரு, சிக்கன் சாப்பிட்றாருன்னு அவர் எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா அங்க உட்கார்ந்து அவரோட டிராவல் பிளான் எங்க போனாரு, 80s இருந்து வீரப்பனோட டிராவல் பிளான் இந்த மேப்ல இருந்து அந்த ஊருக்கு போனாரு, இந்த அட்டாக் முடிச்சுட்டு அங்க போனாரா, இங்க போனாரா, அதை பூராத்தையும் வந்து அவர் டேட்டாஸா கலெக்ட் பண்ணிட்டு இருந்தார். அனலிட்டிக்கல் டிசிஷன் மேக்கிங் என்ன வேணும்னா டேட்டாஸ் வேணும், புள்ளி விவரங்கள், டைம் நிறைய வேணும். என்ன வேணும்? டைம் வேணும், டேட்டா வேணும். ஓகேவா? ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அனலிட்டிக்கல் டிசிஷன் மேக்கிங் என்ன வேணும்? டைம் வேணும், டேட்டா வேணும். பி ஃபார் பிஹேவியர். பிஹேவியர்னா இப்போ இந்த காலேஜில் நான் படிக்கிறேன், இதுக்குள்ளே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 10 பேரை பற்றி எனக்கு தெரியும். 10 பேரில் 2 பேர் கார் ஓட்டுவாங்க, 2 பேர் கார் வச்சிருக்காங்க, 2 பேர் கணக்கு கரெக்டாக எழுதுவாங்க. ஒரு டூர் போகும்போது கார் ஓட்டுற வேலையை அவங்களுக்கு கொடுத்துடலாம், கார் கொண்டு வர வேலையை இவங்களுக்கு கொடுத்துடலாம், கணக்கு எழுதுற வேலையை இவருக்கு கொடுத்து முதல்ல இந்த 2000 ரூபாய் கொடுக்குறோம், எல்லாத்தையும் வச்சு பட்ஜெட் போட்டு காசு போட்டு கணக்கு போட்டு கொடுத்துரு அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு கொடுத்துடனா, இன்னொருத்தங்க வேற ஏதாவது சின்ன சின்ன இது மட்டும் தான் பண்ணுவாங்க, வேற எதுவும் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த ஒர்க்கை டெலிகேட் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்கள பத்தின நேச்சர் தெரிஞ்சு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேரு பிஹேவியர். ஒரு பர்சனோட பிஹேவியர் தெரிஞ்சு பண்றது. செங்கிஸ்கான் ஒரு ராஜா இருந்தார், ரொம்ப பெரிய வெற்றிகள் எல்லாம் அடைந்தார். அவர் வீட்டுக்கு ஒரு குறிப்பு அவரே எழுதி வச்சிருந்தார், அவரோட பிஹேவியர் சம்பந்தப்பட்டது. அவர் சின்ன வயசுல நாய் கடிச்சு பயம், நாய் குறைச்சாலே பயந்துக்குவார். அவரே எழுதி வச்சிருந்தது என்னன்னா வெளியே போகக்கூடாதுன்னா, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த குறிப்பு வெளியே வந்துச்சு, நாய் குறைச்சா ரொம்ப பயப்படுவார். அப்ப அவர் படையை கூட்டிட்டு வரும்போது 10 நாய் குறைச்சிருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்? நான் என்ன ஈஸியா தோக்கடிக்கலாம்னு அவரே சொல்லியிருந்தார். பிஹேவியர் ஓரியன்டட். அப்போ ஒரு மனுஷனோட பிஹேவியர் தெரிஞ்சு அதை வந்து அப்ரோச் பண்றது. ஓகேவா? அதுக்கு அடுத்ததா அடுத்த மெத்தட் சி. சி ஃபார் கான்செப்சுவல். கான்செப்சுவல்ங்கிறது என்னன்னா, நான் கொள்கை சார்ந்து முடிவெடுப்பேன். நான் இங்க சர்வீஸ் பண்ண வந்திருக்கேன். IAS மீன்ஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். ஓகேவா? நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன்? சர்வீஸ் பண்ண வந்திருக்கேன். நான் அந்த வேலையை ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன் நான் வந்த வேலையை கரெக்டாக செய்யறதுக்கு நான் என்ன பாடு பண்ணணுமோ அதை பண்ணுவேன். அது யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்கெல்லாம் சக்சஸ்ஃபுல் பர்சனாலிட்டிஸ். ஓகேவா? இப்போ நான் வந்த வேலையை கரெக்டாக செய்யறதுக்கு போராடுறேன். ஐஏஎஸ்னா சர்வீஸ். நான் என் காசை மிச்சம் முடிக்க வரல, கவர்மெண்ட் காசு மிச்சம் முடிக்கிறது என் வேலை இல்லை. நான் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன், மக்களோட உயிரங்க இருக்கு, நான் அது ஓரியன்டா என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். இது என்னோட பொறுப்பு. நான் நல்லது தான் பண்றேன், நான் பொறுப்போடு செயல்படுறேன். இதுக்கு தான் நான் இங்கே படிச்சுட்டு வந்திருக்கேன். மந்திரி கேட்டாலும் பதில் சொல்றேன், பிரஸ் கேட்டாலும் பதில் சொல்றேன், 10 மடங்கு பணம் கொடுக்குறேன்னா கொடுத்துருவேன். அதனால வர பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்குவேன், மக்களை காப்பாற்றிடுவேன்னு எடுத்தா அது கான்செப்சுவல் டிசிஷன் மேக்கிங். இது ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள். காமராஜர்னு ஒரு சிஎம் இருந்தார். ஓகேவா? அவர் என்ன பண்றாரு, அவர்கிட்ட 30 சீட்டு வந்து அவரோட கோட்டான்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் பின்னாடி இருந்தவங்களும் அதே 30 சீட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இவர் அந்த 30 சீட்டை கட்சிக்காரங்களுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ கொடுக்கல. 30 செகண்ட்ல அந்த மார்க் படி அடுக்கி கொடுன்னு கேட்டாரு. 30 செகண்ட்ல அதுல யாரெல்லாம் அப்பா அம்மா கைரேகை வச்சிருக்காங்களோ முதல் தலைமுறை பட்டதாரிகளை கூட தனியா பிரிச்சு போட்டாரு. போட்டுட்டு இவங்களுக்கு அந்த 30 சீட்டை கொடுத்துருன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு பேரு கான்செப்சுவல் டிசிஷன் மேக்கிங். என்னோட கொள்கை சார்ந்து முடிவெடுக்கிறது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது டி. டி ஃபார் டைரக்ட் டிசிஷன் மேக்கிங். நான் கலெக்டர், இந்த ஊருக்கு நான் தான் கலெக்டர், நான் சொல்றதை நீ கேட்கலன்னா தூக்கி உள்ள வச்சிருன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு பேரு டைரக்ட் டிசிஷன் மேக்கிங். தோனின்னு ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்காரா, அவர் என்ன சொல்றாரு, பின்னாடி இருக்கிற பவுலர் கிட்ட என்ன சொல்றாரு, எவ்வளோ பால் ஆஃப்ல லெக்ல போட்டாலும் அது உடம்பு கொண்டு இந்த கொண்டு வளைச்சு ஆஃப்ல அடிக்க ட்ரை பண்றான், இறங்கி இறங்கி அடிக்கிறான், ஒரே ஒரு வைடு லெக் சைடு போடுன்னு கேட்கிறாரு. லெக் சைடுங்கிற வார்த்தையை வந்து ஹிந்தியில சொல்லிட்டு போடுங்கிற வார்த்தையை இங்கிலீஷ்ல சொல்றாரு. இல்ல ஹிந்தியில சொல்றாரு. லெக் சைடுங்கிற வார்த்தை மட்டும் இங்கிலீஷ். அவனுக்கு பேர் புரிஞ்சிருச்சு. லெக் சைடு அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணாரு, சாரி ஆஃப் சைடு போடாதுன்னு சொன்னார். ஆஃப் சைடுங்கிற வார்த்தை மட்டும் தான் இங்கிலீஷ் வார்த்தை, போடாதுங்கிறது ஹிந்தி. ஓகேவா? அப்ப லெக்ல போட்டா வைடு போகும், பவுலருக்கும் தெரியும்.
அவனுக்கு புரிஞ்சிருச்சு எந்த கேப்டனாவது வைடு போடுன்னு சொல்லுவானா அப்படின்னு அவன் 2 பால் மிஸ் பண்றான், வைடு போடலை. இவன் ஏன் அப்படி கேட்கறான்னு தெரியல. ஆனா 3வது பால் அழுத்தமா இருந்து கத்துனான், ஆஃப் சைடு போடாதன்னு. லெக் சைடு போட்டாங்க, பிடிச்சி ஸ்டம்ப் பண்ண, பால் கவுண்ட் ஆயிடுச்சா, விக்கெட் கிடைச்சிச்சா. அந்த சிச்சுவேஷன் மொத்தமும் என் கண்ட்ரோல் இருக்கணும். முழுசா அந்த சிச்சுவேஷன் என் கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா என்னால நான் வந்ததை செய்ய முடியும். அதுக்கு பேரு டைரக்டிவ் டிசிஷன் மேக்கிங். ஜெயலலிதா ஒரு சிஎம் இருந்தாங்களா, அவங்க மோஸ்ட்லி டாமினன்ட்லி டைரக்டிவ் டிசிஷன் மேக்கர். நான் சொல்றத போய் அங்கே செய்ய போதும், நீ ஒன்றும் புதுசாக செய்யாதுன்னு சொல்லி முடிவெடுத்து வச்சாங்க. அவங்க கேபினெட்டே அப்படிதான் வச்சிருந்தாங்க. அரசியல் பேசல, தப்பாவும் சொல்லலை, அதுவும் ரைட். இதில் இருக்கிற 4 மெத்தட்ஸுமே கரெக்டு தான். எப்போ எது சூட் ஆகுமோ அப்போ அதை சூஸ் பண்ணீங்கன்னா ரைட் டிசிஷன் மேக்கராக மாறுவீங்க. இப்போ இந்த தண்ணி வெள்ளம் போட்டுருச்சா, கலெக்டருக்கு இத்தனை குறைச்சல் வருதா, கலெக்டருக்கு அந்த அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட டைம் இருக்கா, டேட்டாஸ் இருக்கா, 9 மாதம் 6 மாதம் ஏதாவது டைம் இருக்கா, அப்போ இந்த மெத்தட் சூட் ஆகுமா, ஆகாது. 2வது பிஹேவியர். அங்கே இருக்கிற அந்த அசோசியேஷன் ஓனர்ஸ், அசோசியேஷன் செக்ரட்டரி, அவங்கெல்லாம் யார் என்ன, அவங்கள பற்றியெல்லாம் பிஹேவியர் தெரியுமா, அவங்களாம் நம்ம கூட படித்தவங்களா, சூட் ஆகாது. கான்செப்டுவல்ல போய் யோசிச்சோம்னா கான்செப்ட் என்ன, மக்களை காப்பாற்றுறது கான்செப்ட். 10 மடங்கு பணமா இப்போ பிரச்சனை இல்லை, 10 மடங்கு பணம் கொடுக்குறது பிரச்சனை இல்லை. அங்கே ஒரே ஒரு உயிர் போயிட்டா என்ன ஆகும்? 10 மடங்கு இப்போ போட்டு கொடுக்குற பணத்தை காட்டிலும் நஷ்டீடாக கொடுக்க வேண்டி வருமா? அப்போ என்ன கான்செப்டுவலாக போனால் 10 மடங்கு பண்ணாலும் நான் கொடுக்குறேன், உடனே போய் காப்பாற்றிடுவேன், டைம் இல்லை. ஓகே, டைரக்ட் டிசிஷன் மேக்கிங்ல என்ன பிரச்சனைன்னா, டைரக்ட் டிசிஷன் மேக்கிங் இதில் சூஸ் பண்ணீங்கன்னா 1/2 மார்க். இது வந்து 2011 யூபிஎஸ்சி கொஸ்டின். 2011 ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன்ல இந்த கேள்வி கேட்டாங்க. இது இந்த ஊருக்கு நடுவில் ஃப்ளட்டு வந்தது. ஊருக்கு நடுவில் ஃப்ளட்டு, நீங்கள் தான் அந்த இடத்துல வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த 4 சாய்ஸையும் கொடுத்தாங்க. ஒன்று வந்து வெயிட் பண்ணி அனலைஸ் பண்ணுறது, ஒப்பீனியன் பேஸில் டிசைட் பண்ணுறது, இது பேர் ஒப்பீனியன் பேஸ். ஒப்பீனியன் பேஸு. இன்னொன்று பார்கெயின், இன்னொன்று வந்து நானும் அத்தாரிட்டேட்டிவாக முடிவெடுத்துக்குவேன், யாருக்கிட்டையும் கேட்க மாட்டேன். இன்னொன்று வந்து இது 4 சாய்ஸ். இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற கான்செப்ட் இதுதான். நாளைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா இன்டர்வியூல இந்த கேள்வியை வேற ஒரு பிரச்சனை மாதிரி கொடுத்தும் கேட்பாங்க. டிசிஷன் மேக்கிங் இல்லாத பெரிய பெரிய இன்டர்வியூ கார்பரேட் கம்பெனிஸே கிடையாது. நாளைக்கு நீங்கள் கண்டக்ட் பண்ணாலும் ஒரு படத்தில் விவேக் கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க, இந்த ஆஃபீஸ் தீ பிடிச்சிருச்சு, லிஃப்ட்டில் போனால் லிஃப்ட் வேலை செய்யலை, செக்யூரிட்டிக்கு காது கேட்காது அப்படின்னு லைனாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது எல்லாமே ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின்ஸ். சரியா? இப்போ இந்த கேள்விக்கு டைரக்ட்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா வந்து 1/2 மார்க், அந்த மைனஸ் மார்க்கும் உண்டு, இதுவும் உண்டு. இது எங்கே 1/2 மார்க் போடுவாங்கன்னா, இன்டர்வியூவில் உங்களோட இந்த கொஸ்டின் சாய்ஸ் வச்சு அங்கே உட்காந்துருப்பாங்க. கான்செப்டுவல் எடுத்திருந்தீங்கன்னா 1 மார்க். இதில் இருக்கிற எந்த பிஹேவியர் இந்த உட்பட எதுவுமே தப்பு கிடையாது. எப்போ எந்த முடிவு எடுக்கிறோங்கிறத பொறுத்து அது ரைட்டாக அமையும், உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். வீரப்பனை பிடிக்கணும்னு அனலிட்டிக்கல் தானே கரெக்டாக இருக்கும். அங்கே நான் கான்செப்ட் ஓரியன்டாக போக முடியாது, இல்லை வீரப்பனுக்கு நல்லது பண்ணுறேன்னு போக முடியாது. பிஹேவியரில் அதே மாதிரி வந்து இந்த டூர் போகிற விஷயத்துலலாம் கேரக்டர் தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு இது கொடுத்தா தான் ரிசல்ட் வரும். கார் ஓட்டுறவங்ககிட்ட கணக்கு கொடுத்தா வருமா? கணக்கு போடுறவங்ககிட்ட கார் ஓட்டுன்னு சொன்னால் ஆக்சிடென்ட் ஆகுமா? அப்போ எப்போ என்ன முடிவு எடுக்கிறோமோ அதை பொறுத்து இது நல்லதாக அமையும். ஓகே, 1 2 3 4 சொன்னா சிரிக்கணும் தான் பக்கத்தில் இருக்கிறவங்க. நானுமே வந்து லீடர்ஸ் எல்லா விதத்திலையும் யூஸ் பண்ற டிசிஷன் மேக்கிங் ஸ்டைல்ஸ். நாம் இப்போ கற்றுக்கிட்டது என்னன்னா 4 ஸ்டைல்ஸ் ஆஃப் டிசிஷன் மேக்கிங். A, B, C, D. A ஃபார் அது நீங்க கேட்காத, நான் சத்தமாக கத்திட்டு இருக்கேன். நாளைக்கு ஏதாவது ஒரு இன்டர்வியூ ஸ்கில்ஸ் போகும்போது உங்களுக்கு தேவைப்படும். என் குழந்தைங்கள்லாம் இதை தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு இடத்துல மேலே வந்து நிற்கணும், நான் உங்ககிட்ட வந்து ஒரு கையெழுத்து வாங்கணும்னு ஆசைப்படுறேன். மேடம் இது ஒரு கையெழுத்து கொடுக்கணும் மேடம்,
சார் இது ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க சார் ப்ளீஸிங் சார், நான் உங்ககிட்ட கேட்கணும்னு விருப்பப்பட்டு ஒரு நாளைக்கு கிளினிக் கலெக்ஷன் எனக்கு ஒரு 5,000 to 10,000 ஏர்ன் பண்ணுவேன். அதை விட்டுட்டு 1 மணி நேரம் வந்து நாளைக்கு உங்ககிட்ட வந்து சார் எனக்கு கையெழுத்து போட்டு கொடுங்க சார், எனக்கு தெரியலையா நீங்கள் கிளாஸுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் இருக்கணும்னு நான் விருப்பப்பட்டு வந்து அதை விட்டுட்டு இந்த தேடி வந்திருக்கேன். எனக்கு சத்தம் பத்தல. ஸோ ஐ ரிக்வஸ்ட் ஆல் ஆஃப் யூ, இட்ஸ் நாட் அன் அத்தாரிட்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். உங்ககிட்ட எல்லாத்தையும் கெஞ்சி கேட்குறேன், இது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இங்கே நின்று உங்களுக்காக உட்காந்துட்டு இருக்கீங்க. குழந்தைங்க எல்லாரும் நான் பெறாத குழந்தைகளாக பார்க்குறேன், அதனால நீங்கள் எல்லாரும் நாளைக்கு மேலே வரணுங்கிறதுக்காக வந்து இங்கே நின்றுருக்கேன். ஐ ரிக்வஸ்ட் ஆல் ஆஃப் யூ ஆன்சர் லவ்லி, சத்தமாக பதில் சொல்லுங்க. ஏ ஃபார் பி ஃபார் சி ஃபார் டி ஃபார் இது 4க்குள்ள உங்களோட டிசிஷன் மேக்கிங் ஸ்டைல் ப்ரிடாமினன்ட்டா ஏதாவது ஒன்று இருக்கும். எல்லா லீடர்ஸ்க்கும் ஸ்டைல்ஸ் இருக்கும், டாமினன்ட் ஸ்டைல் இருக்கும். பட் ஆனால் எப்போ எதை யூஸ் பண்ணணுமோ அப்போ அதை கரெக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, அதனால இது வந்து இன்னைக்கு தேதிக்கு எனக்கு லவ் தான் சார் பிரச்சனை, ஒரு லவ் மண்டைக்குள்ள குடையுதுன்னா கூட இதில் 4 இருக்கிறத வச்சு அப்ளை பண்ணி கூட நீங்கள் முடிவு பண்ணி, லவ்ங்கிறது ஹார்மோன் பிரச்சனை இந்த ஏஜில் வரும், வராமலாம் இருக்காது. அதையும் இதுக்குள்ள அப்ளை பண்ணி போகலாமா வேண்டாமா, போனால் லைஃப் என்ன ஆகும், போகலன்னா லைஃப் என்ன ஆகும். உட்காந்து யோசிச்சிங்கன்னா மூளை வேலை செஞ்சதுன்னா ஹார்ட்டை தள்ளி எடுத்துடும். மூளைக்கு கொஞ்சம் சப்ளை மட்டும், பிளட் சப்ளை மட்டும் இந்த கரண்ட் கொடுக்குற மாதிரி சேர்த்து கொடுத்தீங்க, நேரத்தை கொடுத்தீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும். ஹார்ட்டு கொடுத்தீங்கன்னா லைஃப் இருக்காது. பல நேரத்தில் லைஃபே இல்லாமல் போகும், சில நேரத்தில் லைஃப் நல்லா இல்லைன்னு போகும். மூளைக்கு வேலை கொடுங்க. இது 4ல் எதை எடுக்கணும் எப்போ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி முடிவெடுத்து எல்லாரும் நாளைக்கு ரொம்ப பெரிய ஒரு பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருக்கா? எல்லாமே புரிஞ்சுட்டாலும் வராது. என்ன வச்சுக்கிட்டோம், எல்லாமே புரிஞ்சுட்டோம். பண்றது 4 தான் ஸ்டைல்ஸ் ABCD. இதனால ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். A ஃபார் B ஃபார் C ஃபார் D ஃபார் 4மே சரியான முடிவுகள் தான். 4க்கும் பாசிட்டிவான அப்ரோச் சொல்லியிருக்கேன். தோனி எடுத்ததும் நல்ல முடிவு தான், காமராஜர் எடுத்ததும் நல்ல முடிவு தான். ஆனால் எந்த இடத்தை பொறுத்து முடிவு எடுக்கணும், இதுக்கு எது சூட் ஆகும் அப்படின்னு எடுக்கணும். ஓகேவா? இதுக்கடையில சரி நான் வந்து அத்தாரிட்டேட்டிவாக முடிவு எடுக்கிற இடத்துல இருக்கேன், கலெக்டர் இதெல்லாம் முடிவு எடுத்துருக்கேன். எங்கள் காலேஜில் இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து குரூப்பாக ஒரு முடிவு எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? குரூப்பாக சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? இது இல்லை, இது 4 ஸ்டைல்ஸ் ஆஃப் டிசிஷன் மேக்கிங். இப்போ நான் சொல்றது வந்து டிசிஷன் மேக்கிங் இன் குரூப், டிசிஷன் மேக்கிங் இன் குரூப், டீம் பொறுத்து செலக்ட் பண்ணக்கூடாது. எத்தனை வருஷமா எத்தனை மாசமா அந்த கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. இங்கே வந்து உட்காந்து 11 உங்களுக்கு அவங்க ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க, சிரிச்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, அதை பொறுத்து இந்த முடிவு. ஓகேவா? அதை பொறுத்து இந்த முடிவு. உங்ககிட்ட ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க, பேசியிருப்பாங்க, சிரிச்சிருப்பாங்க, அதை பொறுத்து. இந்த பாப்பா முன்னாடி நிபிகா ஸ்ரீக்கு எத்தனை பேர் ஓட்டு போடுறீங்க? 1 2 3 4 5 6 7 ஓட்டு. எத்தனை ஓட்டு? எத்தனை ஓட்டு? மயிலா எத்தனை ஓட்டு? 1 2 3. ஏற்கனவே போட்டவங்க போடக்கூடாது.
இன்னொரு வாட்டி ஓட்டு போடுங்க ரமேஷ்க்கு. கவியரசுக்கு எத்தனை ஓட்டு? இந்த குரூப் டிசிஷன் மேக்கிங் இந்த மெத்தடுக்கு பேரு ஓட்டிங். நிறைய மல்டிபிள் சாய்ஸ் தேர்ந்தெடுக்கிற எண்ணிக்கை அதிகமா இருக்கும். தேர்ந்தெடுக்கிற ஒரு 50 பேர் இருக்கீங்களா, சாய்ஸ் வந்து 4 வந்துச்சா, அதுக்கு 1 வாட்டி வராமலே பண்ணுச்சு. சரி, உங்க வந்து எலெக்ஷன் நாமினேஷன் ஃபைல் பண்ண அந்த பேப்பரே தப்பு, பேரே தப்பா எழுதிட்டான். அதனால பேர் நிற்கல. 5 பேர் நாமினேட் பண்ணாங்க, 4 பேர் தான் எலெக்ஷன்ல நிற்க முடிஞ்சிச்சு. 4ல ஒருத்தங்க வின் பண்ணிட்டாங்க. யாருது? அரியர்ஸ்ல கைத்தட்டு. ஏதோ ஒன்று நான் எதுவுமே பேர் சொல்லல, வழக்கமா டைம் நிறைய இருந்ததுன்னா அவங்க ஏதோ ஒரு அஷூரன்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன். போன தடவை ஒரு காலேஜ் சொன்னா காலேஜே கிடையாதுடா, டெய்லி கேண்டீன் 1 மணி நேரம் உட்காந்து வீட்டுக்கு போயிடலான்னு ஒருத்தர் சொன்னா அவன் தான் ஜெயிச்சான். அந்த மாதிரி வாக்குறுதிலாம் ஓட்டு கேட்பாங்க. இதுல அப்படி இல்லை, சரியா? இதுல வந்து அவங்களுக்கு ஏதோ ஒன்று நீங்களா போடுதுன்னு சொன்னா அந்த ஓட்டு வரும். ஓட்டிங் எடுத்து தான் இப்ப டீச்சர் எப்படி நம்ம குரூப் டிசிஷன் மேக்கிங்ல இந்த கிளாஸுக்கு ஒரு லீடரை தேர்ந்தெடுக்கணும்னா எப்படி எடுப்பாங்க? இந்த மெத்தட் எடுப்பாங்களா? ரேங்கிங், ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் லிஸ்ட் போட்டு அதுக்குள்ள இருந்து அப் டு டவுன் இதுல பெஸ்ட் இதுல பெஸ்ட் கொண்டு வரதுக்கு பேரு ரேங்கிங். என்னது? ரேங்கிங், சரியா? அதுக்கு அடுத்ததா வந்து 3ஆவதா ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நான் என்ன சொன்னேன், இங்க வந்த உடனே எனக்கு எல்லாரும் ஒரே மாதிரியான குழந்தைங்கன்னு சொன்னேன்னா எல்லாம் பெறாத குழந்தைங்களா எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். இப்ப இதுக்குள்ள நான் உன்னை தேர்ந்தெடுக்கணும்னா இந்த 1 மணி நேரத்துல நான் தேர்ந்தெடுக்கிறேன். எனக்கு எல்லாம் ஒரே சைஸ் முட்டுக்கள், எல்லாம் ஒரே டைப் ஆஃப், ஒரே சைஸ், ஒரே கிரானுல்ஸ், ஒரே மாதிரியான. என்ன வேற கண்ணோடத்திலே பார்க்கல, இந்த குழந்தைய நான் பிரிச்சு பார்க்கல அப்படின்னா நான் இதுக்குள்ள ஒருத்தர்ல எப்படி தேர்ந்தெடுக்கலாம்? அந்த மெத்தட் பேரு கன்வர்ஜென்ஸ். கன்வர்ஜென்ஸ்னா குவித்தல். நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஒரே டைப் ஆஃப் முட்டுக்கள். அள்ளி குவிக்கிறேன். முதலே சொல்லிட்டேன், பாப்பு நான் என்ன பண்ண போறேன், தம்பி நான் என்ன பண்ண போறேன், வாடா உங்களை எல்லாரையும் ஒரே தடவையில அள்ளி இதை குவிப்பேன். 4வது வாட்டி யார் மேல வந்து உட்கார்றீங்களோ அவன் வந்து நீட் வந்து சொல்லிடுவேன். 4வது வாட்டி யார் வந்து உட்கார்ந்தாலும் நான் பாரபட்சம் பார்க்க மாட்டேன். நீங்க எனக்கு ஒரே மாதிரியான ஒரு குழந்தை இருந்தா அதெல்லாம் நீங்க நீடுன்னு சொல்றேன். அப்ப 4 வாட்டி அள்ளி குவிக்கிறது நான் உங்ககிட்ட முதலே சொல்லிட்டேன். நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறேன்? 4 வாட்டி அள்ளி குவிப்பேன். குவிக்கும் போது 4வது வாட்டி யார் மேல வந்து உட்கார்றீங்களோ அவங்க வந்து லீடர்னு சொல்லிட்டேன். இதுக்கு பேரு VRC ஞாபகம் வச்சுக்கலாம். V for voting. R for ranking. C for convergence. இந்த கன்வர்ஜென்ஸ்ங்கிற வார்த்தை மட்டும் புதுசு. நானும் +2 வரைக்கும் உங்களை மாதிரி தமிழ் மீடியம் தான். அதனால கன்வர்ஜென்ஸ்ங்கிற இந்த வார்த்தை மட்டும் புதுசு. இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ABCDல 4 ஸ்டைல்ஸ் பார்த்தோம். இது 4 டிசிஷன் மேக்கிங்கோட 4 ஸ்டைல்ஸ். ஓகேவா? 4 ஸ்டைல்ஸையும் பார்த்துருக்கோம். டிசிஷன் மேக்கிங் இன் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி அதையும் பார்த்துருக்குமா? மேக்ஸிமம் பேருக்கு மேக்ஸிமம் லெவலுக்கு உள்ள புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ABCDயும் மறக்காது, VRC ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். கன்வர்ஜென்ஸ் மட்டும்தான் புதுசு, திருப்பி கொண்டு வந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ABCD 4 இருக்கும். ஓகே, A for B for அதே மாதிரி டிசிஷன்
மேக்கிங் இன் குரூப் 3 மெத்தட்ஸ். voting, ranking, convergence. ஓகேவா? இது மூணுக்குள்ள குரூப்ல எடுக்கிற டிசிஷன் மேக்கிங் மெத்தட்ஸ் இருக்கு. இதுல இருக்கு. நாளைக்கு இதேவே இதுல நேரா கேள்வியாவும் கேட்பாங்க. சுற்றி இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுப்பாங்க. எதுவா இருந்தாலும் அந்த இன்டர்வியூலையும் ஒரு வெரி குட் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நாளைக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ற இடத்துக்கு வரணும். வந்தாலே இதே மாதிரி ஒரு ஸ்கில்லான ஒரு இடத்துக்கு வரணும். ஓகே, இது வந்து இதுக்காக தான் வந்தேன். நான் வந்த வேலையை நான் செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஒரே ஒருத்தர் மட்டும் ப்ரூவ் பண்ணால் அவனை மட்டும் கொஞ்சம் நான் எங்களுக்கு முடிஞ்சு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அவனுக்கு மட்டும் சாக்லேட் கொடுத்துட்டு போகிறேன் மேடம். ஓகே, தேங்க்யூ.